அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தற்போது பாஜகவினுடைய மாநில தலைமைக்கான இந்த தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புல பாஜகவுடைய அடிப்படை உறுப்பினராக 10 ஆண்டு காலம் இருந்தால் மட்டுமே பாஜகவுடைய மாநில தலைமைக்கு போட்டியிட முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இது இப்போது புதிதாக சேர்க்கப்பட்டதா இல்ல நீண்ட ஆண்டு காலமாக பாஜகவில் இது பின்பற்றப்பட்டு வருகிறதா? பொதுவாகவே பாஜகவினர் இந்த மாதிரி இதுல தெளிவா இருப்பாங்க. அதுல பல கண்டிஷன்ஸ் அவங்கள பொறுத்தளவுல தெளிவா இருக்கும். டக்குனு வந்தவங்களுக்கு கட்சிக்குள்ள பதவிங்கிறதுல கொஞ்சம் யோசிக்கக்கூடியவங்க தான். ஆனா அதுல பல விதிவிலக்குகளும் இருந்திருக்கு. அண்ணாமலையே விதிவிலக்கா தான் வந்திருக்கிறாரு. ஆனா இப்பொழுது இந்த 10 ஆண்டுங்கிறத தெளிவா சொல்லும் போது ஒரு அடிப்படை பாஜக உறுப்பினரா இருந்து RSSல இருந்து வந்த ஒருத்தர தலைவராக கொண்டு வரலாங்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நாளைக்கு தேர்தல், இன்னைக்கு 10 ஆண்டுங்கிற இந்த இதை இன்சிஸ்ட் பண்ணி போடுறாங்கன்னா அது அர்த்தமுள்ளதான் நான் பாக்குறேன். அண்ணாமலை வரும்போது இதுக்கெல்லாம் விதிவிலக்கா தான் அண்ணாமலை வந்தாரு. பட் சிட்டிங் அண்ணாமலையே தொடர்றதுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா சிட்டிங் பிரசிடென்ட் சொல்லும் போது இந்த விதிகள்ல இருந்து அவருக்கு விதிவிலக்கு கொடுத்துடலாம். பட் நயினார் நாகேந்திரனுக்கு அந்த விதிவிலக்கு கிடைக்குமாங்கிறது எனக்கு அறுதிட்டு உறுதியா சொல்ல தெரியல. ஏன்னா இந்த 10 இயர்ஸ் கண்டிஷனை போட்டிருக்கதே, இந்த கண்டிஷனை ஃபில்அப் பண்ண வானதி சீனிவாசனோ தமிழிசை சவுந்தரராஜனோ அவங்களுக்கெல்லாம் 10 இயர்ஸ் ஆகுது. வானதி, தமிழிசை, வேற ராஜா, சக்கரவர்த்தி, அவர் தேர்தல் அதிகாரியா, அவருக்கு கண்டஸ்ட் பண்ண மாட்டாரு. இந்த SR சேகர், ராஜா, இப்படி பல மூத்த இந்த கட்சிக்கு எதிர்காலம் இருக்குமா இல்லையான்னு உள்ள சூழ்நிலையிலே இந்த கட்சியை நம்பி இந்த கட்சிக்காக உறுப்பினரா சேர்ந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணுங்கிற அடிப்படையில அவங்க அதை போட்டிருக்கலாம். பட் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நபர்னா விதிவிலக்குகளும் கொடுக்கலாம். ஸோ நாளைக்கு தேர்தல், இன்னைக்கு 10 வருஷம் 10 ஆண்டுகள் இதுங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி போடுறாங்கன்னு சொன்னா இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலா உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார், அல்லது சிட்டிங் பிரசிடென்டே தேர்ந்தெடுக்கப்படலான்னு தான் நான் கருதுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். சார், நீங்க சொன்ன விஷயத்திலிருந்து 2 முக்கிய கருத்துக்களை அது தொடர்பான ஒரு தெளிவையும் ஒரு விளக்கத்தையும் பெற நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். அதுல குறிப்பா அண்ணாமலை சிட்டிங் பிரசிடென்டா இருக்கிறதுனால அவருக்கான விதிவிலக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மீண்டும் அவரே தலைவர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? முதல் கேள்வி. அதுக்கு உங்களுடைய விளக்கத்தை அவர் தலைவராகணும்னு தான் இந்த நிமிஷம் வரை என் போன்ற மோடி 29ல பிரதமராகணும்னு நினைக்கக்கூடியவங்க போராடிட்டு இருக்கிறோம். இது ஒரு பெரிய போராட்டம். இந்த அரசியல் களம்ங்கிறது ப்ரோ மோடி அண்ட் ஆன்டி டிஎம்கேங்கிற 2 சோல்ஸுக்குள்ள போகுது. ஆன்டி டிஎம்கேன்னு சொல்லக்கூடிய உங்களோட கருத்துக்கு அமித்ஷாவிடம் பலு பெற்றிருக்கு. நாங்க ப்ரோ மோடிங்கிற இதுல என் போன்றவர்கள் போராடி கொண்டிருக்கிறோம். பட் அண்ணாமலை மாற்றப்படுவார் என்ற தகவல்களும் டெல்லியிலிருந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றன. எது எப்படியோ நாளைக்கு கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்துடும். பலதரப்பட்ட தரப்பினர் ஒரு கட்சிக்குள்ள லாபி பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. அதுல முடிவு என்னன்னு நாளைக்கு தெரிஞ்சு போகும். இந்த 10 வருட இது என்பது கூட கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆஸ்பிரண்ட் தான் வருவதற்காக செய்த ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். எது எப்படி, எது உண்மை என்பது நாளைக்கு தெரிஞ்சு போகும். மீண்டும் அண்ணாமலே வர வேண்டும் என்பது எங்களோட விருப்பம். நயினார் நாகேந்திரன் போன்றவரும் நமக்கு சகோதரர் தான். அவர் மேல தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த இதுவும் கிடையாது. அவர் எடப்பாடி ஆதரவு மனநிலை கொண்டவருங்கிறது நம் போன்றவர்கள் பாஜக வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். சோ அந்த விதிகளுக்கு விளக்கம் அளித்து சரத்குமார், நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் வருகிறார்களா, இல்லை சிட்டிங் பிரசிடென்ட் அண்ணாமலே வருகிறாரா என்பதை எல்லாமே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். சர்ப்ரைஸா RSSல உள்ள நீண்டகால உறுப்பினர் ஒருவர், ஏதோ ஒரு ராஜூஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அந்த மாதிரி சர்ப்ரைஸா ஒருத்தரை கொண்டு நிறுத்துறாங்களா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். சார், உங்களுடைய பதில்கள்ல பல்வேறு சூழ்ச்சமம் எல்லாம் தெரியுற மாதிரி இருக்கு. RSSல இருந்து வரக்கூடிய நபர்கள் அப்படின்னா அப்ப நீங்க டைரக்டா சொல்றது ராஜா, பொன்னார் போன்ற நபர்களையா, அல்லது டைரக்டா பேர் குறிப்பிட்டு சொல்லலாமே சார்? வேண்டாம், பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலை தொடரணுங்கிற எண்ணத்துல நான் போராடிட்டு இருக்கக்கூடியவன். அதனால மாற்று சிந்தனை எனக்கு இல்லைங்கும் போதுதான் நான் இந்த போராட்டத்திலே நான் இருக்கிறேன். அந்த போராட்டம் எனக்கு டெல்லியில வந்த தகவல் வாய்ப்பு குறைவுன்னு கூட சொன்னாலும் கூட என் போராட்டத்தை நான் விடல. இறுதி வரை அண்ணாமலை வரணுங்கிற போராட்டத்துல நான் இருக்கிறேன். சார், இப்ப மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வருகைக்கும் பாஜக மாநில தலைமைக்கான இந்த தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத அண்ணாமலை டைரக்டா சொல்லிட்டாரு. அப்ப அமித்ஷாவுடைய வருகை எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தாக்கத்தை அண்ணாமலையே நாளைக்கு சொல்லுவாருங்க.
இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் பதிவு கொண்டமைக்கு ரொம்ப நன்றி.